Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து SQL ஓட இன்ட்ரோடக்ஷன். அதாவது ஸ்ட்ரக்சர்ட் query languageனா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பற்றி தெரியணும். ஸ்ட்ரக்சர்ட் query language எப்போ நமக்கு வந்தது? 1970s வந்தது. அது யார் வந்து கண்டுபிடிச்சது? நம்ம ஃபாதர் ஆஃப் DBMS சொல்கிறோம் இல்லையா, EF காட், அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜேர்னலில் வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து எப்படி நம்ம வந்து query-யை ஃபெச் பண்ணுறது, இல்லை அதை வந்து எப்படி தேவையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது, அதை வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா அப்புறம் டப்பிள் ரிலேஷன் கால்குலஸ், அதாவது நம்ம ப்ரொஜெக்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை தியரிட்டிக்கலாக சால்வ் பண்ணார். அதுக்கப்புறம் IBM என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தியரிட்டிக்கல் கான்செப்டை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து SQL நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு யூசர் இருக்காங்க, இங்கே டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ யூசரும் டேட்டா பேஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? த்ரூ SQL. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் 1970s SQLங்கிற லாங்குவேஜ் நமக்கு டைரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு அதை வந்து சிம்பிள் இங்கிலீஷ் query லாங்குவேஜ்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இங்கிலீஷுங்கிற வேர்டை நமக்கு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து தான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ்னு சொல்லி வந்தது. இப்போது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லி பார்க்கலாம். SQL வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். ஏன் இதை டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க? நம்ம இப்போது இந்த வீடியோஸ்லாம் படிக்கிறது வந்து RDBMS, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து டேட்டா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும்னு சொல்கிறோம்? நம்ம வந்து டேபிள் ரெப்ரசன்டேஷன், டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து டேபிள் ஃபார்மேட்டில் ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? எப்பயுமே ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்னா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். சரியா? ஸோ அதனால தான் SQL வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்குள்ளே தான் நம்ம அந்த SQL-ஐ யூஸ் பண்ண முடியும். ஒரு டேபிள் ஃபார்மேட்குள்ளே தான் நம்ம அந்த query-யை யூஸ் பண்ண முடியும். சரியா? SQL இஸ் அ டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். ஏன் இதை டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக ஒரு C லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேறஸ் SQL எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு இது சொல்லணும். ஒன்று வந்து என்ன சொல்லணும்? எப்படி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லணும். விச் மீன்ஸ் ப்ரொசீஜர் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை எப்படி எழுதணும்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர்னா அதுக்கு நம்ம வந்து லாஜிக் நம்ம தான் எழுதணும். ஹவு டு டூ, வாட் டு டூ அண்ட் ஹவு டு டூ ரெண்டுமே நம்ம எழுதணும். வேறஸ் SQL பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் போதும், அது போதும். ஹவு டு டூ, அது எப்படி பண்ணுறதை பற்றி அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. இட் இஸ் அப் டு த அட்மினிஸ்ட்ரேட்டர். சரியா? ஸோ அதனால இதை டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. மோரோவர் C++ பார்த்தீங்கன்னா அது ஜென்ரல் பர்பஸ். இது வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொன்னால் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற SQL வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ SQL என்ன இருக்குது? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ப்ரைமரி கீ இருக்குது, ஃபாரின் கீ இருக்குது. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். பிட்வீன், இன், நாட் இன், எக்ஸிஸ்ட், நாட் எக்ஸிஸ்ட்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெஸ்டட் கொரியில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரியா. எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் இதெல்லாம் இருக்குது. ஒன்றொன்றையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபோர்த்கமிங் வீடியோஸில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டின்ட் கிளாஸ் இருக்குது, ஆர்டர் பை கிளாஸ் இருக்குது, குரூப் பை கிளாஸ் இருக்குது, ஃப்ரம் இருக்குது, ஹேவிங் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மின்னு, மேக்ஸு, சம், ஆவரேஜ் இதெல்லாம் படிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து ஜாயின்ஸ் அண்ட் நெஸ்டட் queries. பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் இது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PLSQL ப்ரொசீஜரல் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அதாவது நம்ம ஒரு ப்ரொசீஜர் அல்லது ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ அது வந்து ட்ரிகர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கர்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரொசீஜரில் SQL எப்படி பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரியா. ஸோ பட் ஆனால் இப்போ நமக்கு இருக்கிறது ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜாக லேட்டஸ்ட்டாக கிடையாது. நம்ம 10% தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் டேட்டாலாம் வந்துருச்சு. பிக் டேட்டாவில் வந்து நமக்கு வந்து டேட்டாலாம் வந்து ஸ்ட்ரக்சர்டு கிடையாது, அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து SQL இருக்கிறது கம்மி. இப்போ நம்ம போகிறது வந்து இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் NoSQL, MongoDB அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு சரியா. ஸோ அப்போ இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை பற்றியும் நம்ம இங்கேருந்து தான் பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் நம்ம அதுக்கப்புறம் அன்ஸ்ட்ரக்சரில் போகணும். ஸோ பேசிக்ஸ் நமக்கு எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். மோரோவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் SQL இல்லாமல் நமக்கு கொஷின் பேப்பர் இருக்காது. இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூனையும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம SQL இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம SQL கமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.